ஹலோ பீட்சா பார்லர். ஹாய், நான் தான் ஏகே பேசுகிறேன் சார். ஏகே சார், ஏகேனா நான் தாங்க இந்த கார் ரேசிங், பைக் மெக்கானிக், குட் ஹியூமன். ஓட்ட லைனில் நின்று நானே சார். ஏகே சார் நீங்களா சார்? சொல்லுங்கள் சார். ஐயோ சார், பீட்சா பார்லர் சார். இது தெரியாமல் இல்லை பீட்சா ஆர்டர் பண்ண தான் கால் பண்ணேன். சார் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து தின் கிரஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே சார். மேலே ஆனியன் டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே சார். கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராக்கலி இருந்தால் சார். இல்லை சார், இருந்தாலும் எப்படியா போட்டுறேன் சார். அப்புறம் மேக் இட் பெப்பரோனி. உங்கள்கிட்ட பார்ட்டி சைஸ் பீட்சா இருக்கா? சார் எல்லாமே இருக்குது சார், பண்ணிடுறேன் சார். ஆக்சுவலாக என்னோடய மூடு அவுட் ஆகிடுச்சு. நான் பீட்சாவை கேன்சல் பண்ணிக்கிட்டா சார்? உங்கள் இஷ்டம் சார், நீங்கள் கால் பண்ணதே பெரிய விஷயம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வச்சிடாதீங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, குடும்பத்துக்காக உழைங்க சார். ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருங்க சார். சார் தயவுசெய்து நீங்கள் வச்சுருங்க சார். இப்படி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மக்களுக்காக தன்னுடைய நல்ல அட்வைஸ் மூலியமாகவும், தன்னுடைய படங்களில் சில கருத்துக்கள் மூலியமாகவும், ரேசிங்கில் தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலியமாக உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா தன் பக்கம் ஈர்த்திருக்கிற ஒரே நல்ல மனிதன். தன்னோட கையாலேயே சாப்பிட்றவர், தன்னோட காலாலேயே நடக்கிறவர், இதோட இம்பார்ட்டன்ட் தன்னுடைய மூக்கினாலேயே வந்து சுவாசிப்பவர், யாரோட ஹெல்ப்பும் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப சிம்பிளான பர்சன் அப்படின்னு தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமா மட்டுமின்றி ரேசிங் உலகத்தில் அறியப்படும் நம்முடைய ஏகே. தலன்னு சொன்னால் கோச்சிப்பார், அல்டிமேட் ஸ்டார் சொன்னால் பிடிக்காது. அதனால் ஏகே அப்படின்னு மரியாதையாக வந்து அவரை நம்ம கூப்பிட்றதுக்கான முக்கியமான ரீசன், அவரை பற்றி பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள்லாம் இந்த ஐயோ தற்குறின்னு வருது. ஏன்னா தற்குறின்றது எல்லாருக்குமே ஒன்றான பொதுவான வார்த்தை. இன்றைக்கி என்னடானா தற்குறின்னு சொன்னாலே வந்து ஒரு கூட்டத்தை சொல்கிற மாதிரி சில பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. பட் நிஜமாகவே வாழ்க்கையில் தற்குறியாக இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஒரு நடிகர் யார், ஒரு நார்மலான பர்சன் யார், ஒரு நடிகர் யார், ஒரு அரசியல்வாதியாக வந்து இன்றைக்கி அரசு பதவியில் உட்காந்துருக்கவர் யார், ஒரு நடிகர் யார், நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த தப்புமே செய்ய மாட்டேன், கார்ப்பரேட்டுகள் நான் அடிமை இல்லை, நான் வந்து உங்களுக்காகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமூக சேவகராக இருக்கவங்களுக்கும் ஒரு நடிகருக்கும் என்ன வித்தியாசம்ன்ற புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர் ஒரு ஆக்டர். தன்னுடைய ஆக்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் போடுறாரு, ஒரு ப்ரொடியூசர் மூலியமாக வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, அந்த கால் ஷீட்டுக்குள்ளே தன்னுடைய படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போயிடுறாரு. இப்படி வந்து நான் என்ன உங்களுக்காகவே வாழ்கிறேன், உங்களுக்காக தான் நடிக்கிறேன் என்னைக்கா சொல்லியிருக்காரா? நடிப்புன்றது வந்தார், நடித்தார். இன்றைக்கி அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது. என்னோடய இன்ட்ரெஸ்டிங் வந்து ரேசிங் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேசிங்க்கு போகிறாரு. அங்கே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறாரு. என்ன ஒன்று சத்தம் போட்டால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, மற்றவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. ஒரு டீசன்சி உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. அதற்காக எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்பானமோ இல்லை எந்த ஒரு காஃபியோ அவர் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இன்றைக்கி எல்லாருமே பொங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகே அவர்களை போட்டு ட்ரால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து தேவையே இல்லாத விஷயம் அப்படிங்கிறது என்னோடய ஹம்பிள் ஒப்பீனியன். அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு ஆக்டராக மட்டும்தான் பார்க்குறோம். அவர்னா வந்து எங்களோட ரோல் மாடல்னு பார்க்குறோமா, இல்லை அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டை காக்க போகும் ஒரு ஏஞ்சல், மீட்பர், ரட்சகர் அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை ஒரு தப்பே செய்யக்கூடாத ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? அவர் ஒரு சாதாரண மனிதர், ஆக்டராக இருக்கார். இஸ் பேசிக்லி ஒரு பிக் ஸ்க்ரீன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ரைஸ் ஆட்லாம் வச்சுருக்காரு. முடிச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஆடே பண்ணல. அவர் கொள்கையை மீட்டார் அப்படின்னா பரவாயில்ல. இன்றைக்கி கேம்பு கோலா குடிங்க அப்படிங்கிறாரு. என்ன பெப்சி கோக்கே அங்கே அவர் வந்து ப்ரொமோட் பண்ணார். நம்முடைய நாட்டில் பிறந்து நம்முடைய நாட்டில் சொந்த உழைப்பால் வளர்ந்து இந்திய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு துரோகமே பண்ணாமல் வரியை பே பண்ணாத உலகத்துக்காக யோசித்து வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி அனிமல்ஸையும் அப்படியே அரவணைச்சிட்ருக்க அந்த அம்பானி உடைய குழுமத்திலேருந்து தயாரித்த ஒரு கேம்பு கோலா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க்கை வந்து ஒரு இந்திய பணக்காரன் இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு நற்பெயரில் நல்ல எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பு கோலாக்கு வந்து அவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறுறாரு, இல்லை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஏங்க பண்ணுறாரு? ஏன் பண்ணுறாரு? அவரோட சொந்த வயிற்றை நிரப்பிக்கவா, இல்லை சொந்த வீட்டை வந்து இன்னும் பெருசாக கட்டவா, இல்லை நிறைய சொத்து சேர்த்து வந்து நல்லா வாழணுன்றதுக்காகவா? அப்படிலாம் இல்லை. அவர் ரேசிங் அப்படிங்கிற ஒரு பேஷனாக வச்சுருக்காரு. அந்த ரேசிங் டீமுக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, சாதாரண பைக் ரேசிங்க்கே எவ்வளோ செலவாக வந்துருமா? அப்படி இருக்கப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரேசிங் போகிறாருன்னா அதுக்கு அந்த டீமுக்கு வந்து நிறைய கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் அவங்களால வந்து ஏதோ என்கரேஜ் பண்ண முடியும். அவர் சட்டையில் வந்து அந்த முத்திரையை லைட்டாக வந்து குத்தி விட முடியும். அதை வச்சுன்னு வந்து ஒரு பெருமையாக அவரால் போய் ரேஸில் கலந்துக்கலாமே தவிர்த்து காசு இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாதுங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ரேசிங் டீம்னா அதுக்கு ஒரு ஸ்பான்சர் தேவைப்படுது. அப்படிங்கிறனால தன்னுடைய முகத்தை அவர் அந்த ரேசிங் டீமுக்காக அடமானம் தியாகம் பண்ணி வச்சு அந்த கேம்பு கோலாவை பிடிக்கிறாரு. அதை தாண்டி வந்து அந்த கேம்பு கோலா அவர் வாயில் வைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்காக அது பேட் ட்ரிங்க்லாம் சொல்ல வரேன். நான் குடிச்சு கூட பார்த்ததில்லை.
மற்றபடி வந்து அவர் வேறு ஏதாவது கோலா கூட அவருக்கு பிடிக்கலாம். பட் இந்த ப்ரொமோஷனுக்காக கேம்போ கோலாவை தூக்கி கூட காட்டியிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இன்றைக்கி அவர் வந்து நியாயம் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு நடிகராக பார்த்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிங்கன்னா அவர் எதை வேணால் ப்ரொமோட் பண்ணுவார்ப்பா. அவர் வந்து இந்த நியாயம்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம வந்து போவோம். இதில் கொடுமை என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் தான் அஜித்தை எப்படா தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே வைஸ் வர்ஸா அஜித் ஃபேன்ஸும் வந்து விஜய் எதாவது பண்ணுவாரா, கலாய்க்கலாமா இல்லை விமர்சனம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அஜித் ஃபேன்ஸே போட்டு வந்து பொலன்னு அவரை வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். குறிப்பாக வெறித்தனமான ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய உடன் பிறந்த சகோதரரும் பார்த்தீங்கன்னா இது குறித்து வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் இது ஒரு ஆங்கிள். பட் இன்னொரு ஆங்கிளில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஒரு நடிகராக வந்தீங்க, நடிகராக தான் வந்து பிரபலம் அடைஞ்சிங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு அந்த ரேஸ் கோர்ஸில் நிற்கிறப்போ உங்கள் ரேஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜெயிக்காமல் லாஸ்ட் பிளேஸ் ஒரு வேளை வந்தால் கூட அன்றைக்கி உங்களை யாருமே திட்ட போகிறதில்ல. உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆர்ப்பரிக்கிறானுங்க, கத்துறானுங்க. ஃபஸ்ட்டு வர ரேஸரே யோசிக்கிறான், என்னடா என் பக்கத்தில் யாருமே ஃபோட்டோ எடுக்க மாட்டான், ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னா, இஸ் அ கிரேட் ஆக்டர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஆக்டராக தான் இன்றைக்கி வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆக்டராக அவர் படம் நடிப்பாராம், ஆனால் அந்த படம் நடிக்கிறதுலையும் தொய்வு காட்டுவாராம், இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாராம். 10 வருஷத்தில் வந்து ஃபில்மோகிராஃபி ரொம்ப பேடாக இருக்குது. திரும்ப 3-4 டேரக்டர் கூட தான் நடிச்சிருந்திருக்காரு. கதை அம்சமும் பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடி ஏகே அவர்கள் என்ன சாதிச்சாரோ திரைத்துறையில் அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிகிட்ருக்காரு. இதோட முக்கியமான விஷயம், படத்தோட ப்ரொமோஷனுக்கு முக்கியமாக வரமாட்டார். நீங்கள் படத்தின் மூலியமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை நம்பி காசு போடுறாரு. ரசிகர்களால் தான் வந்து நீங்கள் வந்து வாழ்கிறீங்க. உங்களை படத்தை பார்க்குறதுக்காக மக்கள்லாம் டைம் பண்ணி போய் பார்க்குறதுனால நீங்கள் பப்ளிக் ஃபிகராக இருக்கனால உங்களை பார்த்து நல்ல விதமாகவும் சரி தப்பான விதத்தில் பிடிக்கலனா விமர்சனம் பண்ணுவோம். எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறிட்டீங்க. தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாது யாரையும், அது ஓகே. பட் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து சினிமாவுக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல், உங்களுடைய சினிமாவுக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல், அதுக்கு ஆடியோ பைட் கூட கொடுக்க மாட்டீங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வர மாட்டீங்க. ஏகேனா ப்ரொமோஷன் வரமாட்டார்ப்பா, படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் பேர் உருவாயிருச்சு. ஆனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஒரு மிட் ஏஜில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதுமை வயசு, இது 3 சால் வாழ்ந்த வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்ல வேண்டிய இந்த சூழ்நிலையில் சுகர் ட்ரிங்க்ஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களே, இது நியாயமா? உங்கள் படத்துக்கே ப்ரொமோஷன் பண்ணாமல் உங்கள் ரேசிங் டீமுக்காக சுயநலமாக இப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களே, நியாயமா? அதை விடுங்க. ஏகே இந்த கேம்போ கோலாவை தூக்கி இப்படி காட்டுறீங்களே, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் குடிப்பீங்களா, இல்லை உங்களோட சார்ந்தவங்களுக்கு கொடுப்பீங்களா, அது நல்லது அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுவீங்களா? எப்படி நீங்கள் ஒரு கோலா ட்ரிங்கை ப்ரொமோட் பண்ணலாம், அதுவும் உங்களோட சுய லாபத்துக்காக, ரேசிங் டீமுக்காக அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பாக ஏகே அவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது யாருக்கு லாபமோ இல்லையோ, அது அஜித் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கலாம். பட் அந்த கேம்பா அந்த கோலா வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நெகட்டிவ் பப்ளிசிட்டி, எனி பப்ளிசிட்டி குட் பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்பா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 80s இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு. பட் நடுவில் கொஞ்ச நாள் வந்து வழக்கொழிஞ்சு போய் இப்போ திருப்பியும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேம்பா பற்றி நான் சும்மா சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலி வந்து வெளிநாட்டு பானங்கள், வெளிநாட்டு உபகரணங்கள் அதெல்லாம் வந்து இருக்கிறப்போ வந்து இந்தியாவிலே ஒரு ப்ராடக்ட்டை தயாரித்து, ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் வந்து டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தப்போ ஜியோ வந்து இன்றைக்கி உள்ளே வந்து கொள்ள வச்சது மட்டும் இல்லாமல் மோனோபலைஸ் பண்ணிகிட்ருக்க, அதை முயற்சி செஞ்சுட்ருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெப்சி கோக்கை வந்து அடித்து ஒழிச்சு விட்றதுக்காக வந்து அம்பானியின் பெரிய திட்டம் தான் இந்த கேம்போ கோலா. ஸோ இதை வந்து திருப்பியும் வந்து ரீபூட் பண்ணி அப்படியே வந்து ரீமாடலிங் பண்ணி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரப்போ வந்து கரெக்டாக ஏகேவோட ரேசிங் டீம் வந்திருக்கு. அந்த ஏகேவோட ரேசிங் டீமுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. ஏகேவோட கைகளில் இந்த கேம்போ கோலா திணிக்கப்பட்டிருக்கு. பல கோடிகள் அந்த ரேசிங் டீமுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த வகையில் ஏகே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த கேம்பா கோலாவை எப்படியாவது வந்து நடைமுறை கொண்டு வந்து இந்த பிஸ்னஸ் மூலிமா மொனோப்ளைஸ் பண்ணி பெப்சி கோக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தள்ளணும் அப்படிங்கிறது அம்பானியுடைய பிளான். இதில் நம்ம ஏகே வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் முற்றிலுமாக வந்து வெறுத்து ஒதுக்கவும் கூடாது. ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவருக்கு உண்டான எத்திக்ஸில் அவர் எதை வேணால் வந்து ப்ரொமோட் பண்ணுவார். அதனால் அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறை சொல்கிறது தப்பு. இன்னொரு பக்கம் ரசிகர்கள் கேட்குற கேள்வியும் நியாயம் தாங்க. உங்களோட படத்தை போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கு அவரே ப்ரொமோஷன் பண்ண மாட்டார். பட் அந்த திரைப்பட அந்த ஃபேம் வச்சு பார்த்திங்கன்னா ரேசிங் டீமுக்கு கேம்பா மட்டும் விற்கிறாரேன்னு அந்த கேள்வி கேட்குறாங்களே, அது மட்டும் நியாயமாக படுது. ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா டே அனில்னு கதறாதீங்கடா, ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். என்ன கொடுமைனா, இவராது இன்றைக்கி வரைக்கும் ஆக்டிங் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேம்போ கோலாவை ப்ரொமோட் பண்ணுறாரு, நான் ப்ரொமோட் பண்ணுறேன்ட்டு போயிடுவார். இன்றைக்கி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண விஜய். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வச்சுருக்காரு. சின்ன வயசில் நான் வந்து பெரிய விஜய் வெறியனாக இருந்தனால அந்த ஆட் எல்லாமே திருப்பி போட்டால் பார்த்துட்டே இருப்பேன். சூப்பராக இருக்கும் அந்த ஆடு, சும்மா சொல்லக்கூடாது. அதில் டான்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாப்புல, கொக்குடி ரப் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஆட்லாம் பண்ணியிருப்பாப்புல.
பட் பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்பான கம்பெனிக்காக அங்கே இருக்கிற ஆற்றை சுரண்டி தண்ணியை திருடுற மாதிரி ஒரு படத்தில் அவர் வந்து இதை எதிர்த்து பேசும் கதிர்வேலனா நடித்து காற்றுல கூட திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலக மக்களுக்காக அரசியல்லாம் வந்து பேசக்கூடிய நபர் சரிப்பா திருந்திட்டாரு மாறிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க பின்னால் மாறுவாங்கள்ல, அது உங்களுக்கும் பொருந்தும் எங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்றைக்கா ஒரு நாள் நானே பல தவறான விஷயங்களை பண்ணியிருக்கேன், நானே வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியல் புரியாமல் வந்து சில தவறான முடிவுகளை எடுத்துட்டேன், அதெல்லாம் எனக்கு மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்காக உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது அவர் ப்ரொமோட் பண்ண விஷயங்களெல்லாம் வந்து இன்றைக்கி குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு இழுத்து சியூ பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் எவ்வளோ பெரிய கம்பெனி. ஸோ ஏதாவது அந்த குளிர்பான கம்பெனி பேர் சொல்லாமல் கூட நான் கூட தெரியாமல் சில விஷயத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மேலட்டமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரீங்க, நிறைய பேரோட ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சிஎம் ஆகி நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி நம்ம விஜயோடைய அரசியலும் இன்றைக்கு வரைக்கும் ஆதரிக்கவே இல்லை. ஸோ பேசிக்கலி யார் வேணால் அரசியலுக்குலாம் வரலாம், பட் நம்மளுக்குன்னு சுய புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தங்க யார் வேணால் அரசியலுக்கு வர்றாங்க, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காங்க, பிடிக்குது, சூப்பராக டான்ஸ் ஆடுறதுக்காக ஓட்டெலாம் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நடிகரை எங்கே வைத்து பார்க்க வேண்டுமோ அங்கே வைத்து பார்க்க வேண்டும். அது விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, சரியா, அவங்க என்டர்டெய்னர்ஸ், அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இவங்க மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி எல்லா இப்போ சச்சினாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி கபில் தேவ், இன்றைக்கி இருக்கிற விராட் கோலி, இதுக்கு முன்னாடி இந்த தோனி எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரொமோட்டிங் அ ப்ராடக்ட், அது இன்றைக்கி இருக்கிற தர லோக்கல் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் அவங்க ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்டை அவங்களே பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரம்மி ஆட் பண்ணாதீங்க, பான் ஆட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணாதீங்க, சிகரெட் இன்டாக்டாக ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த லெவலில் நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், இல்லை வந்து கடிந்து கொள்ளலாமே தவிர்த்து நீங்கள் ப்ரொமோட்டே பண்ணக்கூடாதுன்னு யாருமே யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஷாருக் கான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திமிராக வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார், ஆமாம் நான் ப்ரொமோட் பண்ணுறேன், நான் ப்ரொமோட் பண்ணலாம் வேறு எவனா பண்ண போகிறான், வேறு எவனா சம்பாதிக்க போகிறேன், நான் சம்பாதிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்திக்ஸ் படி பார்த்தா இது வந்து ரொம்ப கொஷனபிள். ஒருத்தர் ஒரு நியாயம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களை நம்ம எங்கே வைக்கணுமோ, அவங்களும் ஒரு சாதாரண மனிதர் தான், பார்த்தோமா ரசிச்சமான்னு வந்துட்டே இருக்கணும். அதை தாண்டி அவங்க அது பண்ணிட்டாங்கன்னா ஐயோ மனம் முடிஞ்சு போச்சு, நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லை. அவங்கள எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு பார்க்குற வரைக்கும். இல்லைனா இன்றைக்கி வந்து பொது வாழ்க்கையில் வரீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்கணும் உங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து வைக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான கேள்வி. ஸோ விஜய், அஜித் மட்டும் இல்லாமல் எல்லா நடிகர்களும் இந்த வியாபார சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா தங்களை செல் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. அதனால் வி ஆர் லைக் பயர்ஸ் மட்டும் இல்லாமல் வி ஆர் வியூவர்ஸ். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் அவங்கள பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்குமே தவிர்த்து நம்மளோட லைஃப்பில் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய மேட்டராக வந்து அவங்கள குற்றம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மிஸ்டர் ஏகே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் யார் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து காமிச்சிட்டே இருந்திருக்காரு. படம் நடிப்பாரே தவிர்த்து எதுலையுமே ஒட்ட மாட்டார். அவர் பாட்ட ஒரு லைஃப் பேஷன் இருந்துகிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி ஏதோ ரேசிங் டீமில் ஒரு குளிர்பான கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறனால முழுக்க அவர் வந்து ரொம்ப தவறானவர்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக அவரை கார்னர் பண்ணுறதும் தப்பு. அதையும் தாண்டி அவர் ஏங்க கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ண மாட்டார், அவர் வந்து திரையில தோன்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிடிச்சிட்டு இருக்கவங்களும் நம்ம கலாய்ச்சி விடணும். அதில் வந்து எந்த தப்புமே இல்லை. ஒரு ரசிகனா நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். 120 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதங்கத்தை, உங்களுக்காக எவ்வளோ பேர் சண்டை போட்டிருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ் கிட்ட, இல்லை உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபிஷோ படம் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் படமே நடிக்கலாம் கூட நீங்கள் ரேசிங்கில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் உங்கள் மேலே இருக்க அன்பில் ஒரு கேள்வி கேட்டு போகிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்குமே தவிர்த்து உங்களை யாருமே கொஷனே பண்ணக்கூடாது அப்படின்னும் இல்லை. ஸோ இதுதான் இந்த கான்ட்ரவர்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. நீங்கள் என் கூட உடன்படுறீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஒரு வியூ வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.